தமிழ்நாடு கவர்மெண்ட் சர்வன்ட்ஸை பொறுத்த வரைக்கும் 2 விதமான அட்வான்சஸ் அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஒன்று அட்வான்சஸ் வித் இன்ட்ரெஸ்ட்டு, இன்னொன்று அட்வான்சஸ் வித்தவுட் இன்ட்ரெஸ்ட். இந்த அட்வான்சஸ் வித்தவுட் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிற தலைப்பில் ரொம்ப முக்கியமானது எது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஃபெஸ்டிவல் அட்வான்ஸு. இதுக்கு இன்ட்ரெஸ்ட் எதுவும் கிடையாது. அதே மாதிரி இந்த ஃபெஸ்டிவல் அட்வான்ஸ் வாங்குறதுக்கு பெரிய கண்டிஷன் எதுவும் இருக்காது. கிட்டத்தட்ட எல்லா கவர்மெண்ட் சர்வெண்ட்டுக்குமே இது எலிஜிபிலிட்டி இருக்கும். டெம்பரரி கவர்மெண்ட் சர்வெண்ட், அதாவது ப்ரொபேஷன் பீரியடில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் சர்வெண்ட்டு கூட இந்த அட்வான்ஸை வாங்கலாம். ஆனால் என்னென்னா இன்னொரு ரெகுலர் கவர்மெண்ட் சர்வெண்ட் அவங்களுக்கு ஒரு ஷூரிட்டி கொடுக்கணும். இந்த மாதிரி அந்த ப்ரொபேஷனர் இந்த ஃபெஸ்டிவல் அட்வான்ஸ் தொகையில் ஏதாவது நிலுவை வச்சுட்டாங்கன்னு சொன்னால் அதை என் சம்பளத்திலிருந்து நான் கட்டுறேன் அப்படின்னு சொல்லி இன்னொரு ரெகுலர் கவர்மெண்ட் சர்வெண்ட் அவங்களுக்கு ஒரு ஷூரிட்டி பாண்ட் எழுதி தரணும். அவ்வளோதான். மற்றபடி எல்லாத்துக்குமே இந்த ஃபெஸ்டிவல் அட்வான்ஸ் கிடைக்கும். ஒரு கேலண்டர் இயரில் ஏதாவது ஒரு ஃபெஸ்டிவலுக்கு மட்டும்தான் இந்த ஃபெஸ்டிவல் அட்வான்ஸை வாங்க முடியும். இதுக்கு ஒரு லிஸ்ட் ஆஃப் ஃபெஸ்டிவல் அப்படின்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. அந்த லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு பண்டிகைக்கு இந்த ஃபெஸ்டிவல் அட்வான்ஸை நம்ம வாங்கிக்க முடியும். இப்போ இன்னத்த தேதிக்கு பார்த்தோம்னா 20,000 ரூபாய் ஃபெஸ்டிவல் அட்வான்ஸாக கொடுக்குறாங்க. அதை மாதம் 2,000 ரூபா வீதம் 10 மாத தவணைகளில் பிடித்தம் பண்ணுவாங்க. இப்போ இந்த அட்வான்ஸ் எப்போ கொடுப்பாங்க அப்படின்னு சொன்னால், எந்த பண்டிகைக்கு நம்ம அப்ளை பண்ணுறோமோ அந்த பண்டிகை எந்த தேதியில் வருதோ அந்த தேதியிலிருந்து முன்னாடி இருக்கக்கூடிய 30 நாட்களுக்கு உள்ளே தான் அந்த அட்வான்ஸை நம்மளுக்கு வாங்கி கொடுப்பாங்க. நம்ம அப்ளை பண்ணுறது ஒரு மாதத்துக்கு முன்னாடி அப்ளை பண்ணியிருந்தாலும் கூட அந்த அட்வான்ஸ் அமௌண்ட்டு நம்மளுக்கு எப்போ சேங்ஷன் பண்ணி கொடுப்பாங்கன்னா ஃபெஸ்டிவல் தேதியிலிருந்து முன்னாடி இருக்கக்கூடிய 30 நாட்களுக்கு உள்ளே தான் அந்த அட்வான்ஸ் தொகையை நம்மக்கிட்ட கொடுப்பாங்க. இது ஒன்று. அடுத்தது சஸ்பென்ஷனில் இருக்கக்கூடியவங்களுக்கு ஃபெஸ்டிவல் அட்வான்ஸு சேங்ஷன் பண்ண மாட்டாங்க. இப்போ ஒருத்தர் லீவில் இருக்கார். இப்போ அவருக்கு ஃபெஸ்டிவல் அட்வான்ஸுக்கு எலிஜிபிலிட்டி உண்டானா எலிஜிபிலிட்டி உண்டு. லீவில் இருக்கிறவங்களும் ஃபெஸ்டிவல் அட்வான்ஸை வாங்க முடியும். அப்புறம் ஒரு அட்வான்ஸ் வாங்கியிருப்போம், ஒரு 2-3 தவணைகள் பெண்டிங் இருக்கும். இதுக்கிடையில் இப்போ ஃபெஸ்டிவல் அட்வான்ஸு என்ஹான்ஸ் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிவிட்டு அந்த 3 தவணையை நான் திருப்பி கட்டிடுறேன், நான் புதுசாக ஒரு ஃபெஸ்டிவல் அட்வான்ஸ் போடுறேன் அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஒத்துக்க மாட்டாங்க. மற்றபடி வேறு எந்த விதமான கண்டிஷனும் இதில் இல்லை. அதனால் இந்த ஃபெஸ்டிவல் அட்வான்ஸ் எல்லா கவர்மெண்ட் சர்வெண்ட்டுமே வாங்கிக்கலாம். ஏன்னா வட்டி இல்லாத கடன் 20,000 ரூபா கிடைக்குது. நன்றி, வணக்கம்.